මේ අයවැය 2026 ඉතා ප්‍රගතිශීලී අයවැයක් බව අපි කවුරුත් දන්නවා. මේ අපි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවේ අපේ නායක අනුර කුමාර දිසානායක ගරු ජනාධිපතිතුමාගේ යටතේ දැන් මේ අපි ඉදිරිපත් කරලා තියෙන අයවැයෙන් විශේෂයෙන් මම කියන්න කැමති මලේගේ ජනතාව වෙනුවෙන් වතුකරයේ කම්කරුවෝ වෙනුවෙන් ශ්‍රමිකයෝ වෙනුවෙන් ඉතා ප්‍රගතිශීලී අයවැයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. අපේ ජනාධිපතිතුමා අනුර කුමාර දිසානායක තුමා සහෝදරයා හොඳ අයවැයක් ඉදිරිපත් කරලා වතු ජනතාවට තියෙන මේ වැටු ප්‍රශ්නයට විසඳුමක් දීලා තියෙනවා. මේ ඉතිහාසයේ දිහා බැලුවොත් ලංකා ඉතිහාසයේ මේ වාගේ ප්‍රගතිශීලී අයවැයක් නැත්නම් වැටුපක් කවදාවත් කොයි ආණ්ඩුවකවත් දීලා නැහැ. එමනම් මේ ආණ්ඩුවේ අපේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවේ තමයි 1850ක් වැඩි කරලා තියෙන්නේ. ඒ කියන්නේ 200ක් ආණ්ඩුවෙනුත් 200ක් ආම්පුත්ලාගේ නැත්නම් කම්පැනි වල දීලා තියෙනවා. නමුත් මේ වාගේ ප්‍රගතිශීලී අයවැයට විරුද්ධ පක්ෂයේ ජාතිවාදීන් ආගම්වාදීන් දැන් මේකට විරුද්ධ වෙලා තියෙනවා. සමහර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු ඕකට නඩුවක් දානවා කියලා දැන් කියලා තියෙනවා. අපේ ජනතාව විශේෂයෙන් වතුකර ජනතාව දැනගන්න ඕනේ මේ අපේ ආණ්ඩුව කොතරම් මේ ජනතාවට ආදරේද කියලා. මේ ජනතාව වෙනුවෙන් මේ ජනතාවගේ අභිවෘද්ධි වෙනුවෙන් මේ ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් අපි කොච්චර දුරට කැප වෙලා වැඩ කරනවද කියලා ඔබතුමාලා දැනගන්න ඕනේ. මේ විරුද්ධ පක්ෂයට දැන් යමක් කරන්න දෙයක් නැතුව ඒගොල්ලන්ට යන්න තැනක් නැතුව දැන් වතුකරයට මේගොල්ලන්ට යන්න බෑ වතු වලට. මොකද්ද වතු වල ජනතාව දැන් හොඳ පැහැදිලියෙන් ඉන්නවා. වතු ජනතාව හොඳට දැන් දන්නවා මේ ආණ්ඩුව ගැන, මේ ආණ්ඩුවේ ප්‍රගතිශීලී වැඩ ගැන, මේ ආණ්ඩුවේ සංවර්ධන වැඩ ගැන. ඒ නිසා මේ වතු ජනතාව මේක දැනගෙන මේ අපේ ආණ්ඩුවට ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවට අපිට සහයෝගය දීලා අපි තවදුරටත් මේ නවීන මේ ලාංකීය ජනතාවට එකතු කරගෙන මේ අපේ රට අපි ගොඩනගමු. අපි කවුරුත් එකතු වෙලා අපි இஸ்ஸராட்ட යමු. இலங்கையின் வரவு செலவு திட்டம் 2026ஆம் ஆண்டுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டமானது குறிப்பாக மலையக மக்கள் சம்பந்தமாக அவர்களுடைய அபிவிருத்தி உரிமைகள் சம்பந்தமாக கவனம் செலுத்துகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்திலே மொத்தமாக பெருந்தோட்டத்துறைக்கு 18,000 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு 7,700 மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலிலே எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த மலையக மக்களுடைய நன்மை குறித்து அவர்களுடைய அபிவிருத்தி குறித்து அவருடைய சம்பளத்தை 400 ரூபாயினால் அதிகரித்து 1,750 ரூபாயாக அதிகரித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளை இந்த அரசாங்கம் மலையக மக்கள் குறித்து மிக கவனத்தை செலுத்தி வருகின்றது. ஆனால் எதிர்க்கட்சிகளும் பல்வேறு இன மதவாதிகளும் இதற்கு எதிராக செயல்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாட்டிலே இந்த எதிர்க்கட்சியினர் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகளுக்கு எதிராக இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக ஏன் மலையக மக்கள் உங்களுக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மலையக மக்கள் மிக கவனமாக நீங்கள் அவதானிக்கணும் யார் நமக்கு எதிரிகள் என்று. இவர்கள் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகளுக்கு எதிராக மலையக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டு இன்றைக்கு அதை மிக மோசமாக மிளைச்சத்தனமாக இன்று எதிர்த்து வருகின்றார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது லஞ்ச ஆணைக்குழுவுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே மக்களே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எது எப்படியோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தோழர் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையில் மலையக மக்களுக்கான நியாயமான சம்பளம் வழங்கப்படும். அதில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. நியாயமான சம்பளம் வழங்கப்பட்டு மலையக மக்கள் இந்த நாட்டிலே சமத்துவமான உரிமையுள்ள நிரந்தரமான ஒரு மக்களாக வாழ்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக உதவி செய்யும் என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாகவும் குறிவைக்க விரும்புகின்றேன்.